ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ரூட் பன்னியோட நெக்ஸ்ட் பாட்டை டேட் பண்ணிருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்களை பெல்லாம் நான் பேசுகிற வேட்டை பேர் மாதிரி தெரிஞ்சா எம்ரலி சாரி ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க, ஓகே? ஸ்டோரிகளை பெல்லாம் மேரேஜ் பண்ணிக்கணும்னு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு அதுக்கப்புறம் எதையுமே பேசாமல் முணுமுணுக்க ஆரம்பிச்சிடுவார். இந்த மாதிரி முணுமுணுத்தான் இஸ்மைல் வந்து அப்படியா என்னடா மேரேஜ் பண்ணிக்க போறியா அப்படிங்கிற மாரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டால் அது ஒன்றும் இல்லை, நீ மட்டும் இங்கேருந்து போ அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டேயோட ஷார்ட்டை விடுவாரா. அந்த மாதிரி விட்டா பா பன்னிக்கு சும்மா சொல்லக்கூடாதுடா, தொட்டாலே கோவம் வந்துடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கிட்ட க்ளோஸாக வந்துட்டு சரி சரி ஓகே ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அந்த வில்லேஜ் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு உன்னையே நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அங்கேருந்து போனால் நம்ம ஜொங்குக்கு ஒரு மாதிரி ஷை ஆக்கி சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு இப்படி போகிற திரும்பி நோட் பண்ணுவாரா. அந்த மாதிரி நோட் பண்ணால் திரும்பி நம்ம ஜொங்குக்கு பாட்டபடி லவ்வில் ஒன்றை வில்ல வச்சுட்டேன், லவ்வையும் சொல்லிட்டேன், கண்டிப்பாக அந்த டெம்பிளுக்குள்ளே நான் போகாமல் இங்கேருந்து கிளம்ப மாட்டேன், டெம்பிள் ஒர்க்கையும் சீக்கிரம் முடிப்பேன் ஓ மூலியமாகவே அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஸ்மெயில் பண்ணப்படி ஜொங்குக்கு நோட் பண்ணப்படி போனால் அப்படியே இங்கேருந்து அவரோட ஹவுஸ் அவர் ஸ்டே பண்ணியிருக்க பிளேஸ்க்கு போவார். இந்த மாதிரி போனோம். இப்போ நம்ம ஜிமினா அப்புறம் நம்ம ஜேகப் 3 பர்சன்ஸுமே ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து சீக்கிரம் இந்த பிளேஸில் எல்லா ஒர்க்குமே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பிளேஸில் வந்து வில்லேஜில் எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் ரெடி பண்ணதுக்கு இந்த பிளேஸ்க்கு ஒர்க் பண்ண நிறைய பர்சன்ஸ் வந்துருப்பாங்களே அந்த மூமெண்ட்டுக்கு இப்போது இந்த டைம்லாம் ஸ்கிப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங்கே ஆயிடுச்சு. மார்னிங்கே நம்ம ஜிமினா ஜேகப் 3 பர்சன்ஸுமே அந்த பிளேஸில் ரோடு போடுறதுக்கெலாம் வந்துருப்பாங்க, லைட்ஸ் வைக்கிறதுக்கெலாம் வந்துருப்பாங்களா அந்த பர்சன்ஸ் அவங்கவுங்க ஒர்க்கை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிளேஸில் சூப்பர்வைசர் பண்ணுற மாதிரி அந்த ஒர்க்லாம் கரெக்டாக நடந்துகிட்டு இருக்கானுங்கிற மாதிரி சூப்பர்வைசர் ஒர்க் பண்ணதுக்கு நம்ம ஜிமினா ஜேகப் 3 பர்சன்ஸ் அந்த பிளேஸ்க்கு போனால் ஜேகப் தான் ஜிமினாவை நோட் பண்ணிவிட்டு என்னடா இன்னும் அந்த 3 பர்சன்ஸில் ஒருத்தரை கூட காங்கல, சுகா எப்போதும் ஒன்னையே ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பான், சுகாவையும் காங்களே அப்படிங்கிற மாதிரி ஜேகப்பு சுகாவை பற்றிட்டு ஞாபகப்படுத்தி விடுவார். இந்த மாதிரி ஞாபகப்படுத்தினா ஏண்டா அவனை ஞாபகப்படுத்துகிற, ஒரு 1 ஹவராவது நான் ஃப்ரீயாக இருக்கணும்னு திங்க் பண்ணுறேன்டா, அவனை ஏண்டா ஞாபகப்படுத்துகிற, அவன் இங்கே வந்தானே எனக்கு இருக்க விட மாட்டான்டா, டென்ஷன் ஆக்குவான்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா கட்டிட்டு இங்கே பாரு ஜேகப், உனக்கு ஃபிலிக்ஸ் கிட்ட பேசணும், டைட்டை ஸ்பெண்ட் பண்ணுன்னா ஃபிலிக்ஸை தேடிப்போ, அதை விட்டுட்டு சுகாவை என்கிட்ட கோத்து விடாது அப்படிங்கிற மாதிரி செலவும் என்னட்ட கோட்டு விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சுகா பக்கத்தில் வந்து நிற்பாரா. இந்த மாதிரி நின்னா ஐயோ இப்போ நான் நினச்சேன் இன்றைக்கி ஆகிட்டு இந்த சுகா கூட கொஞ்சம் டைட்டை ஸ்பெண்ட் பண்ணாமல் ஜிமினாவாக இருக்கலாம்னு நினச்சேன், முடியாது பொழுக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜிமினை திரும்பி சுகாவை நோட் பண்ணோம். நம்ம சுகாடா வில்லேஜில் இருக்கிற ஃப்ளவர்ஸ் இருக்கும்ல, வில்லேஜில் நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கும்ல, அதை எல்லாத்தையும் 1 பை 1 கலெக்ட் பண்ணி ஏதோ பொக்கே மாட்டி அவரே அவரோட ஹேண்ட்ஸால் ரெடி பண்ணியிருக்காரு. பார்க்க சொல்ல ஷாப்லலாம் போய் வாங்குவோம்ல அந்த மாதிரி ரொம்ப கிராண்டெல்லாம் இல்லை, பட் அழகாக இருக்குது அவ்வளோதான். அந்த மூமெண்ட்டில் அந்த பொக்கே அப்படியே நம்ம ஜிமினா பட்டு நீட்டுறாரு. நேற்று என்னமோ ப்ரொப்போசல் பண்ணுறேன்னு லிப் லாக் பண்ணால் இன்றைக்கி என்ன ஃப்ளவரை கொண்டு வந்துருக்கான், என்னடா நீ இதை ரெடி பண்ணியா என்ன? பார்க்க சொல்ல ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் உன்னோட ஹார்ட் ஒர்க்கை நான் பாராட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சுகா வந்து எஃபர்ட் போட்டு நம்ம ஜிமினாவுக்காக இப்படி பண்ணலாங்கிற மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்காருல்ல, அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு அந்த ஃப்ளவர்ஸ் அவ்வளோத்தையும் வாங்குவாரா. அந்த மாதிரி வாங்கினா உனக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா சுகா. இந்த மாதிரி கேட்டால் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சரி எனக்கு ஒர்க் இருக்குது நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நீ ஆர்கியாலஜிஸ்ட் தானடா, இந்த பிளேஸில் உனக்கு ஒர்க்கே கிடையாது, வா நான் உன்னை வில்லேஜை சுற்றி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வில்லேஜை ஜிமினாவுக்கு சுற்றி காட்டுறாரான். கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்காக நான் இந்த வில்லேஜை தான்டா சுற்றி வந்துக்கிட்டு இருக்கேன், இன்னுமாடா எனக்கு சுற்றி காட்ட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஆமாம் ஒயிட் பியூட்டி வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து நம்ம சுகா ஜிமினாவை கூட்டிகிட்டு போனால் சுகா கரெக்டாக ஜிமினாவை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டான். இந்த ஃபிலிக்ஸ் எங்கே மாற போனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நோட் பண்ணோம். ஃபிலிக்ஸு 2-3 கேர்ள்ஸ் கூட பேசிக்கிட்டே நடந்து வராரு. அப்படியா இன்றைக்கி நிறைய ஸ்வீட்லாம் ரெடி பண்ணுறீங்களா, எல்லாம் ஜங்குக்கா, ஏன் எனக்கு கொஞ்சோண்டு கொடுக்கக்கூடாதானுங்கிற மாதிரி அந்த கேர்ள்ஸ்கிட்ட நம்ம ஃபிலிக்ஸு ஃப்ரிட்டியாக பேசிட்டு வர்றாரு. இந்த மாதிரி பேசிட்டு இருந்தான். அந்த கேர்ள்ஸுமே ஜங்குக்கை வந்து கரெக்ட் பண்ணதுக்கு யார்கிட்டையாவது ஒருத்தட்ட பேசணும்ல, ஃபிலிக்ஸ் வந்து எல்லார்ட்டையுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நல்லாவே பேசுவார். அந்த மூமெண்ட்டுக்கு
ஃபிலிக்ஸ் கிட்ட ஜங்குக்கை நாங்கள் லவ் பண்ணுறோம், எங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குங்கிறத ஃப்ரெண்டாக இருக்கிற நீ சொல்லுவியாங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் கிட்ட இவங்க ஹெல்ப் கேட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி ஹெல்ப் கேட்டுட்டு இருந்தா ஃபிலிக்ஸ் கிடைக்கிறதெல்லாம் லாபம்டா, எல்லாத்தையும் நம்ம இவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓகே ஓகே இந்த மாதிரி ஸ்வீட்லாம் ஜங்குக்கு பிடிக்கணுங்கிற மாதிரி ஃபிலிக்ஸுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ, சுகாவுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ, நம்ம ஜங்குக்கு என்னெல்லாம் பிடிக்கும் 3%க்கும் பிடிச்ச எல்லா ஸ்வீட்டையும் எல்லா ஃபுட் ஐட்டத்தையும் சொல்கிறான். எல்லாத்துல ஏதாவது ஒன்றாவது ரெடி பண்ணி என்கிட்ட எட்டுவாங்க, நான் ஜங்குக்கிட்ட கொண்டு கொடுக்குறேங்கிற மாதிரி சொல்லவும் அந்த 3 கேர்ள்ஸுமே அப்படியே அங்கேருந்து இப்போவே இப்போ நாங்கள் ரெடி பண்ண போகிறோங்கிற மாதிரி போனோம். இந்த 3 கேர்ள்ஸும் பேசிட்டு போகிறதா மற்ற கேர்ள்ஸ்லாம் நோட் பண்ணிவிட்டு என்னடி பேசிட்டு இருந்தீங்க ஃபிலிக்ஸ் கிட்டங்கிற மாதிரி கேட்கவும் ஜங்குக்கு இது எல்லாமே பிடிக்குமாண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒருத்தர் ஃபிலிக்ஸ் சொன்ன எல்லாத்தையும் சொல்கிறது கேட்டு அந்த வில்லேஜில் இருக்கிற மொத்த கேர்ள்ஸ் நம்ம ஜங்கு கூட க்ரெஸ்ஸாக இருப்பாங்களா அவ்வளோ பேருமே ஃபிலிக்ஸ் சொன்ன ஃபுட்டை மட்டுட்டையும் ஆளுக்கு ஒன்றா ரெடி பண்ணுறாங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணோம். ஃபிலிக்ஸ் இந்த மாதிரி கேர்ள்ஸுக்கிட்ட பேசிக்கிட்டு நல்லா ஏமாந்துட்டாள்வ, என்ன சொன்னாலும் நம்புறாள்வ. ஜங்குக்குன்னு சொல்லிட்டா போடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரிஞ்சுக்கிட்டே அப்படியே கரெக்டாக ஜேகப் முன்னாடி நிற்கவும் அப்படியே ஸ்மைல்லாம் பிரேக் ஆகுது. என்ன முறைச்ச மாதிரி தெரியுது, போலீஸ் ஆஃபீஸர் என்னமோ திருட்டு பையனை பிடிச்ச மாதிரி முறைச்சிக்கிட்டு நிற்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகப்பை மூவ் ஆன் பண்ணிட்டு போகலான்ங்கிற மாதிரி போனால் ஃபிலிக்ஸோட ஹிப்பை ஜேகப்பு கிரிப்பாக பிடிக்கிறாரு. ஏய் போலீஸ்மேன் மாதிரி பிஹேவ் பண்ணுடா, என்னடா ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகப்போட ஆன்சர் எடுத்து விட்டா ஜேகப்போட ஆன்சர் எடுத்து விட்டா ஜேகப் நம்ம ஃபிலிக்ஸோட ஆன்சர் கிரிப்பாக பிடிக்கிறாரு. என்ன உனக்கு ப்ராப்ளம், ஏன் என்கிட்ட இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்க, நீ என்னை விட மாட்டல, நான் ஜங்குக்கை மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எங்கே உன் ஜங்குக்கு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அவன் வயலுக்கு போயிருக்கான், இன்றைக்கி அங்கே நிறைய ஒர்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்போ சுகா அந்த பிளேஸ்க்கு போகலை, அவன் போகாட்ட அவன் பாய் ஃப்ரெண்டு கூட டைட்டு ஸ்பெண்ட் பண்ண போயிருக்கான், அப்போ நான் ஜங்குக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன், அதெல்லாம் நீ ஒன்றும் ஹெல்ப் பண்ணாண்டா, ஜங்குக்கு ஹெல்ப் பண்ண வேறு ஏதாவது ஒரு பர்சன் போவாங்க, நீ இப்போ ஏன் கூட வாங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் அங்கேருந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக இழுத்துட்டு போகிறாரு. டே போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி பிஹேவ் பண்ணுடா, என்னடா இந்த மாதிரி ரவுடி குண்டுக்கிட்ட ட்வீட் பண்ண மாதிரி ட்வீட் பண்ண, டி ஏன் வில்லேஜ்டா விட்ரா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் பயங்கரமாக கட்டினபடி ஹேண்ட்ஸை விடு, நான் ஜங்குக்கிட்ட போகணுங்கிற மாதிரி ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாரான். இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நம்ம ஜங்குக்கு தான் காட்டுது. கரெக்டாக நம்ம ஜங்குக் அவரோட லேண்டில் தான், அதாவது இந்த வயலில் தான் அங்கே இருக்கிற செடிங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதில் இருக்கிற ஃப்ரூட்ஸு, ஃப்ளவர்ஸு, வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ஒரு மாதிரி சாக்கில் கட்டிகிட்டு இருக்காரு. அதாவது அவரோட ரெகுலர் ஒர்க்கை பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஜங்குக்கோட ஒர்க்கை பண்ணிகிட்ருக்கிறத நோட் பண்ணிவிட்டு இவன் பாட்டுக்கு அமைதியாக எங்கிட்டனா ஒர்க் பண்ணிகிட்ருக்கான், இப்போ அந்த டெம்பிள்கிட்ட போகலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கிட்ட எங்கே அவன் ஒர்க்கை பண்ணிகிட்ருக்கானே, டெம்பிளில் ஒர்க் பண்ணால் என்ன அவனுக்கு தெரியவா போகுது அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே திங்க் பண்ணால் டெம்பிள் ஒன்றும் நம்ம ஜங்குக்கு விட்டு ரொம்ப தூரமாலாம் இல்லை, ஜங்குக்கு திரும்பி பார்த்தாலே டெம்பிள் நல்லா தெரியும். அந்த மூமெண்ட்டுக்கு இவனாடா அந்த டெம்பிளை ஓப்பன் பண்ண வைக்கணும், இல்லைன்னா டெய்லி ஃபைட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஃபைட்டு தான் ஆகும். என்னடா எதுவுமே நடக்காத மாதிரி, எதுவுமே இல்லாத மாதிரி, ஒரு ப்ராப்ளம் இல்லாத மாதிரி எப்போடு பண்ணுற ஒர்க்கை பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்கான். நேற்று நம்ம அந்தளவுக்கு பேசுனதெல்லாம் கேட்டு நம்மளை ஃபாலோ பண்ணிவிட்டு இல்லை நம்மளை ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ண வருவான்னு பார்த்தா என்ன சர்ப்ரைஸ் பண்ண வந்த மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம ஃபிலிக்ஸ்கிட்ட இருந்து நம்ம ஜங்குக்கு கால் வருமா, அந்த மாதிரி கால் வேண்டாம், அந்த காலை பிக் பண்ணிவிட்டு என்னடா ஃபிலிக்ஸு நீ ஏன்டா அந்த பிளேஸ்க்கு வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்னை ஜேகப்பு அந்த பிளேஸ்லேருந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக ரிவருக்கு கூட்டு வந்துட்டாருடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த போலீஸ்மேனுக்கு வேறு வேலையே இல்லையா, சரி நீ தான் ஜேகப் கூட இருக்கிற சுகா எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அவன் எனக்கு முன்னாடியே ஜிமினா அவன் வில்லேஜில் ஏதோ ஒரு பெரிய ட்ரீ சொல்கிறாரு, அந்த ட்ரீக்கு கூப்பிட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்போது 2 பேரும் இந்த பிளேஸ்க்கு வர மாட்டீங்க, அது மட்டும் இல்லை ஜங்குக்கு உங்ககிட்ட முக்கியமாக ஒன்று சொல்கிறதுக்கு தான் கால் பண்ணேன், என்ன முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கொஞ்சம் காண்டில் என்னங்கிற மாதிரி கேட்டான். நான் இந்த மாதிரி வில்லேஜில் இருக்கிற கேர்ள்ஸ் கிட்ட உனக்கு இதெல்லாம் பிடிக்கும் அதெல்லாம் பிடிக்கும்னு நிறைய சொன்னேன், எல்லாத்தையுமே ரெடி பண்ணி நீ இருக்கிற வயலுக்கு தான் வருவாங்க, அவளைத்தையும் வாங்கி வச்சுக்கோடா, எல்லாம் செம்மையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் உனக்கு வேறு வேலையே இல்லையாடா, தேவையில்லாமல் ஏன்டா இதெல்லாம் ஏன் நேம் வச்சு சொன்னேன், ஓ நேம் வச்சு சொன்னதுன்னு அவங்கள செஞ்சு தருவாங்க, நானாக கேட்டால் தர மாட்டாங்கல்ல,
அதான் அப்படிங்கிற மாதிரி காலை கட் பண்ணோம். டேய் 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 ஃப்ளிக்ஸ் ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மொபைலை பார்த்து கட்டுறாரு. இவனுக்கு ஸ்வீட் வேணும் ஃபுட்டு வேணும்னு கேட்டுக்காக்க ஏன் நேமை யூஸ் பண்ணியிருக்கானே. ஐயோ! ஒரு டைம் இந்த மாதிரிடா அந்த கேர்ள்ஸுக்கிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்டதுக்கு அவ்வளோத்தையும் கொண்டு வந்து என்கிட்ட ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொடுத்தாங்க. சாப்பிட்டே தீரணும்னு பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணாங்களே. இப்போ வேற எத்தனை கேர்ள்ஸ்கிட்ட சொன்னான்னு தெரியலையே. சரி என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். நம்ம ஜங்குக் அங்கே ஒர்க் பண்ணுவார். அந்த மாதிரி ஒர்க் பண்ணால் 22 ஏஜாக இருந்தாலும் அந்த சாக்கு மூடெல்லாம் இருக்கும்ல, அதை அப்படியே நம்ம ஜங்குக் சிங்கிள்% தூக்கி ஷோல்டரில் வைக்கிறத பார்த்துட்டு நம்மகிட்டே செம்ம ஷாக் ஆகுறாரு. என்னடா ஆ என்ன அசால்ட்டை தூக்கி அப்படியே ஷோல்டரில் வச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பிளேஸ்லேருந்து சிட்டி அதாவது வில்லேஜில் இங்கே வந்து அவ்வளோத்தையும் இங்கே இருக்கிற வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே இங்கேருந்து கலெக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு பிளேஸில் கொண்டு போயிட்டான்னா அதை விற்பாங்க. அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக்கு எல்லாத்தையுமே இந்த மாதிரி சாக் மூட்டையில் அவ்வளோத்தையும் கட்டி ஒரு வண்டியில் 1 by 1 ஏற்றுறாரு. இந்த மாதிரி ஜங்குக் அப்படியே அலைக்கா தூக்கி ஷோல்டரில் வைக்கிறதும் அப்படியே நம்ம ஜங்குக்கு நடந்து போகிற மூமெண்ட்டை நம்மகிட்ட அதே பிளேஸில் நின்று நோட் பண்ணுவாரா. இப்படி நோட் பண்ணால் ஜங்குக்கு இன்னைக்கு ஃபேண்ட்டு ஷர்ட்டு அதெல்லாம் போடலை, வேஷ்டி கட்டியிருக்காரு. பனியன் கிளாத்து தான் போட்டிருக்காரு. இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு வேஷ்டி கட்டியிருக்க லுக் அதை மடித்து கட்டியிருக்காருல அந்த லுக்கில் ஜங்குக்கோட லெக்லாம் வெளியே தெரியுமா. இந்த மாதிரி லெக்கு வெளியே தெரிகிற மூமெண்ட் போடா கரைக்கி பனியன் கிளாத்து போட்டிருக்காரா. அந்த லுக்குக்கும் ஜங்குக்கு இந்த மாதிரி அப்படியே அந்த சாக்கு மூட்டையெல்லாம் தூக்கி ஷோல்டரில் வைக்கிற மூமெண்ட்டுக்கும் ஜங்குக்கு இந்த மாதிரி டாப் டு பாட்டம் வரைக்கும் ஃபுல்லாக அப்படியே நோட் பண்ணுவாரா. அந்த மாதிரி நோட் பண்ணேன். இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்க அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கோட பாடி மட்டுமே ஃபுல்லாக சொட்டாகுது. அப்படியே ட்ராப் வாட்டர்ஸ் ஜங்குக்கோட பாடியில் அப்படியே சொட்டாகிற அந்த மூமெண்ட்டும் ஜங்குக்கோட ஃபேஸில் இருந்து அப்படியே ஒவ்வொரு துளி ட்ராப் வாட்டரு கீழே விழுது. இந்த மாதிரி நம்ம ஜங்குக் ஒர்க் பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டை நம்மகிட்டே சைட் அடித்தபடி டாப் டு பாட்டம் வரைக்கும் நம்ம ஜங்குக்கு இன்ச்சு பை இன்ச்சாக நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தா டேக்கி என்னெல்லாமோ திங்க் ஆகுது. டக்குன்னு நம்ம ஜங்குக்கை பார்க்குறத பிரேக் பண்ணிவிட்டு ஐயோ இன்னும் கொஞ்சம் ஹவர்ஸ் ஆகணும் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தால் நான் என்னெல்லாமோ திங்க் பண்ணி என்னெல்லாமோ அவங்ககிட்ட ப்ளே பண்ணாலும் ப்ளே பண்ணிடுவேன். ஒர்க்கை போய் பாருட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போனால் ஜங்குக் அப்படியே அவர் ஒர்க் எல்லாத்தையும் அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அந்த பிளேஸ்லேருந்து நேரம் இவங்க இருக்கிற வில்லேஜ்லேருந்து கொஞ்சம் ஒரு மார்க்கெட் மாதிரி இருக்குது. அந்த பிளேஸ்க்கு நம்ம ஜங்குக் கிளம்பிடுவார். இந்த மாதிரி கிளம்புனோம். இப்போ ஒரு ஆஃப்டர்நூன் கிட்ட ஆயிடுச்சு. நம்ம ஜங்குக் அந்த ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நேராக திரும்ப வில்லேஜுக்குள்ளே வருவார். அந்த மாதிரி வில்லேஜுக்குள்ளே வந்தோம். அந்த பிளேஸில் எல்லாம் ஒவ்வொரு ஒர்க்காக நடந்துட்டுருக்க மூமெண்ட்டை ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியான மூமெண்ட்லேயே கரெக்டாக வில்லேஜுக்குள்ளே என்ட்ராகி நம்ம ஃபிலிக்ஸ்க்கும் சுகாவும் எங்கே இருப்பாங்கங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருந்தா அந்த பிளேஸில் நம்ம ஜங்குக்கு ஃபுட் ரெடி பண்ண போனாங்கள்ல அந்த கேர்ள்ஸ் அவ்வளோ பேரும் நம்ம ஜங்குக்காக வெயிட் பண்ணபடி அந்த ட்ரீ ஹவுஸ்க்கு வெளியே தான் நிற்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த பிளேஸில் ஒரு 20 கேர்ள்ஸ் கிட்ட நிற்கிறாங்க. ஐயோ மொத்த வில்லேஜுக்கு சொல்லியிருக்கானே என்னத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்காள்வன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே அந்த பிளேஸில் இருந்து அந்த வண்டி மட்டும் இருந்துச்சுல அதில் இருந்து கீழே இறங்கிட்டு நேராக அந்த ட்ரீ ஹவுஸ்குள்ளே போகலான்னுங்கிற மாதிரி போனால் ஐயோ ஜங்குக் நீ ரொம்ப ஒர்க் பண்ணி ரொம்ப நீ டல்லாக இருந்த மாதிரி தெரியுது அப்படி இப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட பேசலான்னுங்கிற மாதிரி ஒரு கேர்ள் கிட்ட வேண்டாம். ஜங்குக் அப்படியே அங்கே இருக்கிற மொட்டை கேலையை மட்டும் ஒரு மாதிரி டார்க் லுக்கில் முறைப்பாரா அந்த மாதிரி முறைச்சோம். அவ்வளோ பேர் கொஞ்சம் ஷாக் ஆகி பயத்தில் ஜங்குக்கு நோட் பண்ணால் இந்த மாதிரி ஜங்குக் வந்து நின்றுட்டு அந்த கேர்ள்ஸும் ஜங்குக்கும் மாற்றி பேசுகிற மாதிரி நம்மகிட்ட தூரத்துலேருந்து பார்க்குறாரு. கேர்ள்ஸுக்கு வந்து ஜங்குக்கிட்ட பேசுகிற மாதிரி தெரிகிறத நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கை நோட் பண்ணபடிக்கிட்டே வந்து அவர் இருந்த பிளேஸ்லேருந்து கொஞ்சம் மூவ் ஆன் ஆகி ஜங்குக்கை பார்ப்பாரா. இந்த மாதிரி பார்த்தேன். ஜங்குக்கு நேராக போகிறாரு. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வேறு ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணபடி நேராக கீழே இறங்கி வருவார். அந்த மாதிரி கீழே இறங்கி வேண்டாம். ஜங்குக்கிட்ட அவங்க ஒரு ஸ்வீட்டு ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துருப்பாங்க ஆளுக்கு ஒன்று. அந்த ஃபுட்டை எல்லாத்தையும் ஜங்குக்கிட்ட கொடுக்கவும் ஜங்குக்கு வந்து ஃபிலிக்ஸு இப்படி என்னை சிக்க வச்சிட்டியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஏன்னா ஜங்குக்கு உனக்கு இதெல்லாம் பிடிக்கணும் ஃபிலிக்ஸ் தானே சொன்னான். நாங்கள் எவ்வளோ நேரமாக கஷ்டப்பட்டு ரெடி பண்ண தெரியுமா. இதை நான் மில்காலே ரெடி பண்ணேன், இதை நான் நெய்யாலே ரெடி பண்ணேன், இது நெய் ஸ்வீட் உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படிங்கிற மாதிரி ஆளுக்கு ஒவ்வொரு ஸ்வீட்டு ஆளுக்கு ஒவ்வொரு ஃபுட்டுங்கிற மாதிரி இந்த மாதிரி ரெடி பண்ணி 20 மெம்பர்ஸும் 20 ஃபுட்டோடு வந்து நிற்கிறத பார்த்துட்டு
என்ன பண்ணேன்னு தெரியவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எனக்கு வேண்டாம் வேண்டான்னு சொன்னாலும் கேட்காம அதெல்லாம் முடியாட்டு நாங்கள் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிட்டு வந்துட்டோம், நீ கொஞ்சமாவது சாப்பிடு, நாங்கள் பார்க்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்த ஃபுட்டை ஜொங்குக்கு ஃபீட் பண்ணதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஐயோ, வசமாக வந்து நம்மளை சிக்க வச்சுட்டு அவன் தப்பிச்சிட்டான் பாட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஏய் இவ்வளோ நேரம் என்னை பாட்டு பயந்துட்டு தான் இருந்தீங்க, இப்போ என்னடி என்னையை மிரட்டுறீங்க, அதெல்லாம் எனக்கு ஒன்று வேண்டாங்கிறன்னு போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதெல்லாம் முடியாது, சாப்பிடு சாப்பிடுங்கிற மாதிரி ஃபீட் பண்ண வரதை பார்த்துட்டு, சரி 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 இப்போ என்ன நீங்கள் கொண்டு வந்துட்டு நான் சாப்பிட்டு பார்க்கணும் அவ்வளோ டன்னுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, அப்படியே அதுலேயே அவங்கவுங்க ஃபுட்டை வச்சுட்ருங்க, நானே எடுத்து சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜொங்குக்கு அங்கே வந்துருக்க ஒவ்வொரு கேர்ள்ஸு ஹேண்ட்ஸில் இருக்க அந்த ஃபுட்டை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எல்லாத்தையுமே சாப்பிட்டு பார்க்குறாரு. இந்த மாதிரி சாப்பிட்டு பார்த்தா அதில் ஜொங்குக்கோட ஃபேவரட் ஃபுட்டும் இருக்கும்ல, அதை நம்ம ஜொங்குக்கு வந்து லைக் பண்ணி சாப்பிடுவாரா இந்த மாதிரி. ஜொங்குக்கு சுற்றி அத்தனை கேர்ள்ஸு அந்த பொசிஷனில் அத்தனை கேர்ள்ஸு கொண்டு வந்த ஃபுட்டை நம்ம ஜொங்குக்கு ரசித்து ருசித்து சாப்பிடுவாரா இந்த மாதிரி சாப்பிட்றத நம்ம டேக்கி பார்க்க பார்க்க ரொம்ப ஜெலஸ் ஆகுது. ஜெலஸ் ஆன மூமெண்ட்டில் செம்ம ஹைப்பாக கொடைக்கு கீழே தான் நிற்கிறாரு. அதாவது நம்ம வெயிலில் நிற்கக்கூடாதுன்னு கொடை பிடிச்சிட்டு நம்ம டேக்கு பின்னாடி ஒரு பர்சன் நிற்பாங்க. அப்படி இருக்க சொல்லி நம்ம அப்படி அவரோட பாடிலாம் செம்மையாக ஹீட் ஆகுது. ஜெலஸில் செம்ம கடுப்பாக காண்டில் ஜொங்குக்கு சுற்றி இத்தனை கேர்ள்ஸ் நிற்கிறத பார்க்க பார்க்க டேக்கி அந்த பிளேஸில் நிற்கக்கூட முடியல. அவ்வளோ கோவம் வருது. இந்த மாதிரி கோவம் வேண்டாம், நம்ம ஜொங்குக்கு வந்து அந்த ஃபுட் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது, இங்கே வச்சுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம ஜொங்குக்கு சாப்பிட்டதை பார்த்துட்டு அந்த கேர்ள்ஸ்லாம் கொஞ்சம் ஹாப்பியாகி சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கேர்ள்ஸ்லாம் நாங்கள் 2 போனோம். நம்ம ஜொங்குக்கிட்ட இந்த ஃபிலிக்ஸும் இந்த சுகாவும் எங்கே போனாங்க, இன்னுமாடா வரலங்கிற மாதிரி திங்க் பண்ணபடியே நம்ம அப்படியே திரும்பி பார்ப்பாரா அந்த மாதிரி பார்த்தேன். வந்து அப்படியே நம்ம ஜொங்குக்கு பார்க்காதபடி அங்கே ஒர்க் பண்ணுறத நோட் பண்ணுற மாதிரி நோட் பண்ணுவாரா அந்த மாதிரி நோட் பண்ணோம். நம்ம ஜொங்குக்கிட்ட இதில் இருக்கிற ஸ்வீட் எல்லாத்தையும் அதுலேருந்து எல்லாத்தையுமே ஒவ்வொரு ஸ்பூன் ஒரு பிளேட்டில் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து வச்சபடி அது எல்லாத்தையும் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த 20 ஃபுட்டையும் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து வச்சுட்டு நேராக கிட்ட நம்ம ஜொங்குக்கு வருவார். இந்த மாதிரி வேண்டாம், நம்ம தான் ஜொங்குக்கு நோட் பண்ணபடி பார்க்காதபடி இக்னோர் பண்ணால், கலெக்டர் சார் ரொம்ப நேரமாக வெயிலில் நின்ன மாதிரி தெரியுது, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களா, சும்மா தானே நிற்கிறீங்க, இந்தாங்க இந்த ஃபுட்டை சாப்பிட்றீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பிளேட்டை கொடுப்பாரா அந்த மாதிரி கொடுத்தா, எனக்கு எதுவும் வேண்டாம் நான் சாப்பிட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா அந்த மாதிரி சொன்னோம். என்ன கலெக்டர் சார் ஆசையாக கொண்டு வந்தேன் சாப்பிடுவீங்கன்ட்டு, இதில் ஸ்வீட்டும் இருக்குது ஃபுட்டும் இருக்குது, எது பிடிச்சிருக்கோ எடுத்து சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம கொடுத்தா நம்ம வந்து எனக்கு வேண்டாங்கிற மாதிரி ஜொங்குக்கு பார்த்தோம். கோவத்திலேயே இக்னோர் பண்ணுவாரா அந்த மாதிரி இக்னோர் பண்ணோம். நம்ம ஜொங்குக்கு அப்படிலாம் கிடையாது, நீ சாப்பிட்டாடா நான் அங்கேருந்து போவேன், இல்லைன்னா இதே பிளேஸில் நான் ப்ராப்ளம் பண்ணுவேன், அந்த கொடையை சுருக்குடா அப்படிங்கிற மாதிரி அந்த அம்லாராவை மூவ் ஆன் பண்ணுடா, என்ன உன் கலெக்டருக்கு வெயில் அடித்து அந்த பிளேஸில் நிற்க மாட்டானாங்க அப்படிங்கிற மாதிரி டேக்கு பின்னாடி இருக்க பர்சன்கிட்ட ஃபைட்டுக்கு போக ஆரம்பிச்சிடுவார். இந்த மாதிரி ஜொங்குக்கு ஃபைட்டுக்கு போகிறத பார்த்துட்டு இப்போ என்ன சாப்பிட்டு அங்கேருந்து பெறுவியா நீ அப்படிங்கிற மாதிரி கோவட்டிலே கட்டுனா கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம ஜொங்குக்கு கொடுக்குற ஃபுட்டை அந்த பிளேட்டில் இருக்கிறத எடுத்து 1 by 1 சாப்பிட்றாரு. எல்லாத்தையும் சாப்பிட சொல்ல நம்ம டேயோட ஃபேஸ் ரியாக்ஷனை நம்ம ஜொங்குக்கு இஞ்சி பை இஞ்சியாக நோட் பண்ணோம். அதில் ஒரு ஸ்வீட்டை எடுத்து மட்டும் நம்ம சாப்பிட சொல்ல அந்த ஸ்வீட் நம்ம டேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ஏதோ நெய்யால் செய்வாங்க போலுக்கு, நெய்யால் செஞ்ச ஏதோ ஒரு ஸ்வீட் அது நம்ம ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை இன்னொரு ஸ்பூன் அதாவது இன்னொரு டைம் அதை எடுத்து சாப்பிட்றாரு. இந்த மாதிரி அந்த ஒரு ஸ்வீட்டை மட்டும் நம்ம திருப்பி எடுத்து சாப்பிட்ற மூமெண்ட்டை நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு உனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜொங்குக்கு நம்ம நோட் பண்ணப்படி சாப்பிட்டுட்டிங்களா, இன்னும் எதுவும் எடுத்துகிட்டு வரணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அங்கே இருந்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பிளேட்டை ஜொங்குக்கோட ஆன்ஸில் கொடுக்கவும், ஜொங்குக்கு அப்படியே ஹாப்பியாக நேராக ட்ரீ ஹவுஸுக்கு வருவாரா அந்த மாதிரி ட்ரீ ஹவுஸுக்கு வந்தால் நம்ம தான் திமிரு பற்றிய திமிரு, அந்த கேர்ள்ஸு அவ்வளோ ஃபுட்டையும் கொண்டு வந்து கொடுத்தா ஏன் முன்னாடி அத்தனை கேர்ள்ஸ்கிட்ட அப்படி பேசிட்டு இப்போ ஒன்றுமே நடக்காத மாதிரி ஏதோ இவன் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி எனக்கு கொண்டு வந்த மாதிரியே ஃபுட்டை கொண்டு வந்து நீட்டுறான் அப்படிங்கிற மாதிரி
திட்டிக்கிட்டே நம்மகிட்டே அப்படியே அந்த பிளேஸில் ஒர்க் நடக்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணிகிட்டு இருப்பாராம். நம்ம ஜொங்குக்குமே ஆசை சாப்பிட்ட அந்த ஸ்வீட்டை மட்டும் நம்ம டேக்காக தனியாக எடுத்து வச்சுக்கிறாரு, டேக்கு கொடுக்கணுங்கிற மாதிரி. இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டா இப்போ ஃபிலிக்ஸ் சைடு போயிருக்கோம். ஃபிலிக்ஸ் தான் ரிவரில் அப்படியே ஸ்விம் பண்ணப்படி நம்ம ஜேகப்போட ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னடா இவ்வளோ வேகமாக ஸ்விம் பண்ணுற? நான் சாண்ட்லர்னு இந்த பிளேஸில் ஸ்விம் தானே பண்ணிகிட்ருக்கேன், அப்போ நான் வேகமாக தானே ஸ்விம் பண்ணுவேன். உங்களுக்கு இது நியூ பிளேஸில் அதான் நீங்கள் ஃபாஸ்ட்டாக உங்களால் ஸ்விம் பண்ண முடியல, நான் சொல்லி கொடுக்குறேன் பாருங்க, அதே மாதிரி ஸ்விம் பண்ணுங்கிற மாதிரி நம்ம ஜேகப்போட ரிவரில் ப்ளே பண்ணி விளையாண்டுட்டு இருந்தான். இவன்கிட்ட நம்ம ஏதோ கேம் ஆடலான்னு வந்தா அவன் எனக்கு ஸ்விம்மிங்கை கற்றுக் கொடுத்துட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகப்பு நம்ம ஃபிலிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டும் அந்த வாட்டருக்குள்ளே அப்படியே ஃபுல்லாக முங்கி எவ்வளோ நேரம் கவுண்டிங் பண்ணலானுங்கிற மாதிரி வேறு கேம் வச்சு விளாண்டுட்டு இருக்காரு. சின்ன பசங்க மாதிரி இந்த மாதிரி ப்ளே பண்ணி விளையாண்டுட்டு இருக்கத பார்க்க ஜேகப்பு காண்டாகி வாட்டருக்குள்ளே இருக்கிற ஃபிலிக்ஸ் அப்படியே புஷ் பண்ணப்படி வாட்டருக்கு மேலே இழுப்பாரா இந்த மாதிரி இழுத்தா, என்ன நீ தோட்டுட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நான் நல்லா தோற்று போயிட்டேன், இப்போ இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமாக விளாடுறத விட்டுட்டு பெரிய பசங்க மாதிரி கொஞ்சம் ப்ளே பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ஃபீலிக்ஸு நம்ம ஜேகப்பை நோட் பண்ணா, என்னடா எதுவுமே தெரியாத மாதிரி இன்னும் சும்மாடியே ஒரு ஃபேஸை வச்சுக்கிற, எதுவுமே தெரியாதுல்ல உனக்கு, தெரியாதே, நீ வேணா சொல்லிக் கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகப்போட ஜேக்ஸில் கிஸ் பண்ணா, சொல்லிக் கொடுன்னு சொல்லிட்டு நீ எனக்கு கிளாஸ் எடுக்கிற அப்படிங்கிற மாதிரி ஜேகப்பு நம்ம ஃபிலிக்ஸோட ஜேக்ஸில் கிஸ் பண்ணவும், இந்த பிளேஸில் ரிவரில் நம்மளை தவிர மற்ற பசங்ஸும் ஃப்ரெஷ்ஷாக பார்க்க வருவாங்க, என்கிட்ட ப்ளே பண்ண போறியா அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் கேட்கவும், யார் வேண்டாம் எனக்கு என்னடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் அந்த ரிவரில் ஒரு மாதிரி ஸ்டோன் மாதிரி இருக்குது, அந்த ஸ்டோனுக்கு மேலே தூக்கி உட்கார வைக்கிறாரு. எனக்கு குளிருது, என்னையே வாட்டருக்கு வெளியே தூக்கி உட்கார வச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் கேட்கவும், என்னடா எதையாவது ஒன்று இந்த மவுட்டு பேசிக்கிட்டே இருக்குது, எப்போ பார்த்தாலும் இந்த மவுட்டு ஓப்பன் ஆகிட்டா க்ளோஸே ஆக மாட்டேங்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஃபீலிக்ஸை பார்த்து பேசுனா, அது அப்படிட்டா நான் ட்ரெயின்லேருந்து துரு இருப்பேன் துருன்னு பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி வல்லன்னு நம்ம ஜேகப்புக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப காண்டாகி, இதுக்கு மேலே உன்னை பேச விட்டால் நான் டயர்ட் ஆகிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபிலிக்ஸோட ஹெட்டை கிரிப்பாக பிடிச்சபடி நம்ம ஜேகப் லிப் லாக் பண்ணுவாரா அந்த மாதிரி பண்ணோம். நம்ம ஃபிலிக்ஸ் தான், என்னடா டக்குன்னு கிஸ் பண்ணிவிட்ட, டே விட்ரா, இந்த பிளேஸில் யாராவது கிஸ் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துருவாங்கங்கிற மாதிரி ஜேகப்பை மூவ் ஆன் பண்ணலான்ங்கிற மாதிரி ட்ரை பண்ணோம். ஜேகப் அப்படியே நம்ம ஃபிலிக்ஸை கிரிப்பாக பிடிச்சபடி பயங்கரமான ஒரு லிப் லாக் பண்ணுறாரு. இந்த மாதிரி லிப் லாக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஃபிலிக்ஸோட ஹேண்ட்ஸு நம்ம ஜேகப்போட பாடியில் இப்போ ப்ளே ஆகுது. எதுவும் தெரியாதுன்ட்டு எப்படி ஹீட்டாக பார்க்கணுங்கிற மொட்டை விட்டையும் கரெக்டாக பண்ணி ப்ளே பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி இந்த பிளேஸில் ப்ளே பண்ணாத, அப்புறம் லிப்லாக்கோட உன்னை விட மாட்டேனுங்கிற மாதிரி ஃபீலிக்ஸை கொஞ்சம் மிரட்டிட்டு திரும்பவும் லிப்லாக் பண்ணுவாரா. இந்த மாதிரி ஃபீலிக்ஸும் நம்ம ஜேகப்பும் ரிவரில் அப்படி வாட்டருக்குள்ளே இருந்த பொசிஷன்லேயே லிப்லாக் பண்ணபடி ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம சுகர் சைடு தான், ஐயோ இன்றைக்கி இந்த சுகர் ட்ரீ பக்கத்துலலாம் கொண்டு வந்து விட்டுருக்கான், இன்றைக்கி என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எங்கள் பாட்டியா ஜிமீன் ஃப்ரூட்ஸு, ஆமாம் எனக்கு கண்ணே தெரியல பற்றியா, அது ஃப்ரூட்ஸ் எனக்கு தெரியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி, ஆமாம் சுகா ஃப்ரூட்ஸு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னோம். அந்த ட்ரீக்கு மேலே நம்ம சுகா வேகமாக ஏறிட்டார். என்னடா மங்கியாக இருப்பானோ, என்ன கண்ணை திறக்கிறதுக்குள்ளே ட்ரீயோட உச்சிக்கே போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சுகா நீ எங்கடா இருக்கிற, எனக்கு நீ எங்கே இருக்கேங்கிறதே தெரியல, என்ன தெரியலையா, நான் இங்கேடா இருக்கேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சுகா அப்படியே நம்ம ஜிமினை நோட் பண்ணுவாரா. என்ன அவ்வளோ அவசரமாக போயிட்ட, கீழே வாடா, கீழே வந்தா ஃப்ரூட்ஸ் அப்படி பறிக்கிறதா, ஃப்ரூட்ஸை பறிக்கிறதுக்காடா இவ்வளோ வேகமாக மேலே பண்ணேன், ஒயிட் பியூட்டி வா, ஏன் நான் வந்த மாதிரி வேகமாக வா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இது உன்னை மாதிரி வேகமாக இந்த ட்ரீயில் ஏறணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, எனக்கெலாம் ட்ரீ மேலே ஏற தெரியாது அப்படிங்கிற மாதிரி கட்டுவாரா. இந்த மாதிரி கட்டுனா, இப்போ நான் எப்படி வந்தேன் அதே மாதிரி வா, டே நீ மங்கி மாதிரி வேகமாக போயிட்டடா, என்னால் எப்படிடா வர முடியுங்கிற மாதிரி முடியாதுங்கிற மாதிரி நம்ம ஜிமினா கட்டுவாரா. என்ன ஒயிட் பியூட்டி,
ட்ரீ ஏற மாட்டேனுங்கிற, ஸ்விம் பண்ண மாட்டேனுங்கிற, ஜம்ப் பண்ண மாட்டேனுங்கிற, எதையுமே பண்ண மாட்டேனுங்கிற, குளிருதுனுங்கிற, இல்லை ஹைட்டு இருக்குங்கிற, எதையாவது ஒரு ரீசனை சொல்கிறப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஃப்ரூட்ஸ் நல்லா ஸ்பைஸியாக நல்லா ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி ஃப்ரூட்ஸை மட்டும் நம்ம சுகா பறிக்கிறாரு. அண்ட் அப்படியே காயாக இல்லாமல் நல்லா ஃப்ரூட்டாக இருக்கும்ல, ஸ்வீட்டாக இருக்கும்ல, அந்த ஃப்ரூட்ஸை பார்த்து பறிப்பாரா. என்னடா அவ்வளோ ஃப்ரூட்ஸ் இருக்கிற பிளேஸில் 1 2ன்னு பறிச்சிட்டு இருக்க, மொத்தமாக பறிச்சிட்டு கீழே இறங்கு. ஏய் எனக்கு தெரியும், நீ அமைதியாக நெல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃப்ரூட்ஸை பறிச்சுட்டு ட்ரீலேருந்து வேகமாக நம்ம சுகா கீழே இறங்குனா, ஐயோ நமக்கெலாம் ஃப்ரூட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு கடைக்கு ஷாப்பிங்லாம் பண்ண போவான்டாம். சுகாவை கொண்டு ஒரு ட்ரீ கிட்ட விட்டா போடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகாவை அப்படி நம்ம ஜிமினா நோட் பண்ணிட்டு இருந்தான். இந்த ஃப்ரூட்டை சாப்பிடு. இல்லை என்னால் சாப்பிட முடியாது. ஐயோ சாப்பிடு, எப்படி சாப்பிடணும் தெரியுமா, இப்படி தான் சாப்பிடணுங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா சொல்லி வர கொடுக்குறாரு. என்னடா இந்த மாதிரிலாம் சாப்பிட சொல்லி கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா அப்படியே சுகாவை நோட் பண்ணால், இப்படி தான் சாப்பிடணும், செம்ம ஸ்வீட்டாக இருக்கும் சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவுக்கு அப்படியே சாப்பிட்றதுக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஜிமினாவுமே அப்படியே ஃப்ரூட்டை நம்ம சுகா என்ன மாதிரி சாப்பிட்றாரோ அதே மாதிரி சாப்பிடுவாரோ அந்த மாதிரி சாப்பிட்டோம். அது செம்ம ஸ்பைஸியாக ஸ்வீட்டாக இருக்குமா, அந்த மூமெண்ட்டுக்கு நல்லா இருக்குது, செமையாக ஸ்வீட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை ரசித்து நம்ம ஜிமினா சாப்பிட ஆரம்பிப்பார். அந்த மாதிரி சாப்பிட ஆரம்பித்தா இப்படி நம்ம ஜிமினா ரசித்து ஃப்ரூட்டை சாப்பிட்ற மூமெண்ட்டை நம்ம சுகா இஞ்சியாக நோட் பண்ணிவிட்டு ஃப்ரூட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு, சுகா ரொம்ப தேங்க்ஸ்டா, செம்மையாக இருந்துச்சு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா அங்கேருந்து போகலான்ங்கிற மாதிரி போனால், என்ன வண்ட வேகத்தில் சாப்பிட்டதோட கிளம்புற அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவை இழுட்டு அப்படியே டைஸில் உட்கார வைக்கிறாரு. டே என்னடா வர நீ இப்போ அதிகமாகவே ப்ளே பண்ண மாதிரி தெரியுது, ஏன்டா உன் டைஸில் நீ இழுட்டு உட்கார வச்ச, ஏன் டைஸில் உட்காராம வேற எங்கே போய் உட்கார போறியா, இங்கே தான் இருக்க போகிற, டே நேற்று தான் ப்ரொப்போஸ் பண்ணேன், ஆமாம் நேற்று தான் ப்ரப்போஸ் பண்ணேன், இன்றைக்கி வேணால் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. என்ன மாதிரி சொன்னேன், கேட்டா இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கேன் சுகாவே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜிமினோட ஃபேஸ் முழுக்க பிக்கீஸ் பண்ண ஆரம்பிப்பாரா. அண்டு ப்ளே பண்ணது கடந்து ட்ரீட்டை கூட்டிகிட்டு வந்தா, ஆமாம் இங்கிட்ட யாரும் வர மாட்டாங்க டிஸ்டர்ப் பண்ணதுக்கு, அதான் உன்னை வில்லேஜை விட்டு இவ்வளோ தூரமாக கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னோம். அப்போ நான் ஒர்க்கெல்லாம் பண்ணவே வேண்டாமாடா, நான் வந்த ஒர்க்கில் ஒரு சின்ன ஒர்க்கு கூட பண்ணலடா, நீ உன்னை யார் மண்டல ஒர்க் பண்ண சொன்னா, என் கூட டைட்டை ஸ்பெண்ட் பண்ண, அதுக்கு தானே இந்த வில்லேஜுக்கு வந்திருக்க, எது உன் கூட டைட்டு ஸ்பெண்ட் பண்ண தான் இந்த வில்லேஜுக்கு வந்தேனா, இல்லை சும்மா சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜிமினா கூட நம்ம சுகா ப்ளே பண்ணிகிட்ருக்காரு, பிக்கீஸ் பண்ணி நம்ம ஜிமினாவை சிரிக்க வச்சிட்ருக்காரு. இந்த மாதிரி ஃபேஸ்புக்கு பிக்கீஸ் பண்ணி ஜிமினா கிட்ட ப்ளே பண்ணுற மூமெண்ட்டுக்கு இந்த மாதிரி பண்ணாத ஏன்டா இந்த மாதிரி என்கிட்ட ப்ளே பண்ணிகிட்ருக்கானுங்கிற மாதிரி ஜிமினா சிரிச்சபடி நம்ம சுகாவோட இந்த மாதிரி டைட்டை ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தான். 2 கப்புள்ஸும் இந்த மாதிரி பயங்கரமாக ப்ளே பண்ணபடி டைம் மூவ் ஆன் ஆகிற மூமெண்ட்டுக்கு நம்ம ஜேகப்பும் ஃபிலிக்ஸும் ரிவர்லேருந்து நேராக ஹவுஸுக்கு கிளம்பி வந்தான். நம்ம ஜிமினாவும் நம்ம சுகாவுமே அந்த ட்ரீலேருந்து நேராக ஹவுஸுக்கு தான், அந்த ஜொங்கு கூட ட்ரீ ஹவுஸுக்கு தான் கிளம்பி வருவாங்க, அவங்க ஹவுஸுக்கு தான் வருவாங்க. இந்த மாதிரி வந்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம டே சைடு தான், டே வந்து ஒர்க்லாம் முடிஞ்சு டைம் ஆகிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு சரி நம்ம ஹவுஸுக்கு போவோம், ஒர்க்கை இதோட பிரேக் பண்ணிடுவோங்கிற மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்க பர்சன்ஸ்ட்டை ஒர்க்கை பிரேக் பண்ண சொல்லிவிட்டு நேராக நம்ம டே வந்து ஸ்டே பண்ணுற ஹவுஸுக்கு போகலான்ங்கிற மாதிரி போனோம். நம்ம ஜொங்குக்கு வந்து அப்படியே ட்ரீ ஹவுஸுக்கு வெளியே ஷேட்லெஸ்ஸாக, ட்ரீ ஹவுஸில் அந்த பால்கனி மாதிரி இருக்கணும்ல, அந்த பிளேஸில் ஷேட்லெஸ்ஸாக வந்து நின்றபடி அண்டே ஏதோ பாடி ஒர்க் அவுட் பண்ண மாதிரி பண்ணிகிட்டு இருப்பார், பாடிலாம் நெளிச்சு விட்டபடி என்னமோ பண்ணிகிட்டு இருப்பாரா. இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கு ஷேட்லெஸ்ஸாக வந்து நிற்கிறதும் அங்கே நிறைய பர்சன்ஸ் ஒர்க் பண்ண வந்துருப்பாங்களா, அங்கே இருக்கிற பர்சன்ஸ் அவ்வளோ விரும்பி நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நோட் பண்ணோம். பாட்டியா அந்த பையன் செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்காம்ல, பாருடா வில்லேஜில் இருந்தாலும் 6 பேக்ஸ்லாம் வச்சுருக்கான் பாரு, பாடி ஸ்ட்ரக்சரை பாருங்கங்கிற மாதிரி ஜொங்குக்க பாட்டு இவங்க எல்லோரும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறத நம்ம டீ கேட்டுட்டு இவனுக்கு ரொம்ப திமிர் அதிகமாயிருச்சு, என்ன திமிர் இருந்தால் இந்த மாதிரி ஷார்ட்லெஸ்ஸாக வந்து நிற்பான் அப்படிங்கிற மாதிரி டே வேகமாக நேரம் ஜொங்குக்கோட அந்த ட்ரீ ஹவுஸில் அந்த ஸ்டெப்பு ஏறி மேலே வந்துடுவாரா. அந்த மாதிரி வந்தோம். நம்ம ஜொங்குக்கு ஷாக் ஆகி டக்குன்னு கீழே அந்த பிளேஸில் ஷார்ட்டை கலட்டி போட்டுருந்துருப்பார்ல, அந்த ஷார்ட்டை எடுத்து பாடியை கவர் பண்ணபடி பிடிக்கிறாரு. டேய் மேனஸ் இல்லை இந்த மாதிரியாடா என்னோடய பிளேஸ்க்குள்ளே என்றாவ அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயை பிடிச்சிட்டுனா
ஏண்டா டேய், அது என்னடா இப்போ இவ்வளோ நேரம் ஷார்ட்லாஸாக தானடா நின்னேன், என்ன பாட்டோன்னு என்னடா பாடியை கவர் பண்ணபடி ஏதோ ஷை ஆகிற மாதிரி ஷார்ட்டாக வச்சு கவர் பண்ணுற அப்படிங்கிற மாரி சொல்லவும், யார் சொன்னா உன்னை பாட்டு ஷை ஆகிறான்ட்டு, அதெல்லாம் ஒன்றும் ஷை ஆகலை போ அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே அந்த ஹவுஸ்க்குள்ளே போவாரா இந்த மாதிரி போனோம். ஜங்குக்கை ஃபாலோ பண்ணபடிக்கிட்டே உள்ள என்ட்ரு ஆகுறாரு. ஹே உன்னை நான் போதாண்டா சொன்னேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜங்குக்கு திரும்பினா, உனக்கு என்ன திமிரு ஜங்குக்? என்னடா நினச்சிட்டு இருக்க நீ என்ன நினச்சிட்டு இருக்க? உன்கிட்ட நான் என்னடா சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கேட்டால், நான் உன்னை லவ் பண்ணுறேன்னம்ல. லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டா லவ் ஆயிருமா? அதெல்லாம் ஒன்றும் லவ் கிடையாது. நீ தேவையில்லாமல் என்கிட்ட ப்ளே பண்ண திங்க் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து இக்னோர் பண்ணிவிட்டு நம்மகிட்டே இக்னோர் பண்ணபடி அங்கேருந்து போகலாம், ஷார்ட்டை வேர் பண்ணலாங்கிற மாதிரி திங்க் பண்ணும். அந்த ஷார்ட்டை ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ்லேருந்து வாங்கி டூரை வீசிட்டு ஜங்குக்கோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி கிரிப்பை பிடிக்கவும் ஜங்குக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆக்கி, என்னடா பண்ணிகிட்ருக்க, என்னடா பண்ணுற, ஏன் ஹவுஸுக்குள்ளே வந்து அப்படிங்கிற மாதிரி வயிற்றுலேயே நம்மகிட்டே நோட் பண்ணால், உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தால் நேற்று லவ்வை சொல்லி உன்னை நான் தான் மேரேஜ் பண்ணுவேனுங்கிற மாதிரி அவ்வளோ தூரத்துக்கு பேசிட்டு போயும் அத்தனை கேர்ள்ஸ் கிட்ட நின்று ப்ளே பண்ணிகிட்ருக்க. சரி ஏதோ வில்லேஜில் இருந்த பர்சன்ட் ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருக்கேன்னு ஃப்ரீ பண்ணி விட்டா அத்தனை பர்சன்ட்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு அதே பிளேஸில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஷார்ட்லெஸ்ஸாக வந்து நிற்கிற. என்ன நினச்சிட்ருக்கடா, என்ன நினச்சிட்ருக்க? உனக்கு தெரியும்ல நீ என்னதுன்ட்டு.